தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து குவார்டர் ஃபைனல் டூ ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியம் மேட்ச் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஸ்பெயின் பெல்ஜியம் வந்துட்டு கண்டிப்பா டஃபா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். அதே மாதிரி மேட்ச் டஃபா தான் இருந்தது. பெல்ஜியம் ஈஸியா ஓடல. நெர்லி 2-1 சொல்லி ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து நல்ல விறுவிறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் கௌதம். எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காரு. ஓகே. இப்ப ஸ்பெயின் பெல்ஜியம் வந்துட்டு நம்ம ஸ்பெயின் வந்து கொஞ்சம் ஈஸியா ஜெயிக்கணும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா பெல்ஜியம் டீம் செட் ஆனாலும் நம்ம என்ன சொல்லிட்டோம், பெல்ஜியம் டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதே மாதிரி மேட்ச்மே நல்ல அட்டாக்ஸ் இருந்தது. ரெண்டு டீம் மாறி மாறி அட்டாக் பண்ணாங்க. அது மேட்ச் பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. யார் ஜெயிப்பாங்க கடைசி நேரத்துல கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கடைசி நேரம் வரைக்குமே பெல்ஜியம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு டைம் இல்லாதனால 2-1 சொல்லி ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னா மெரினோ வராரு 85 நிமிஷத்துல கரெக்டா கோல் போட்டுறாரு. அதுதான் வந்து ஸ்பெயினுக்கு வந்துட்டு ஆமா கியூவன்ட் என்ன சொல்லியிருந்தாரு ஸ்பெயினோட கோச்சு, அவர் வந்து ஸ்டார்டிங் லெவன்லயே விளையாட வைக்கிறேன்னாரு. ஆனா மெரினோ சொல்லிட்டாரு இல்ல நான் போல. ஆஃப் டைம்ல கேட்டாராம். இல்ல ஆஃப் டைம்லயும் நான் போல. 85 நிமிஷத்துல கேட்டிருக்காரு போனியா. ஆமா நான் இப்ப போயே தீர்றேன்னு சொல்லி அவரை வந்து உள்ள கொண்டு வந்து விளையாட வச்சிருக்கிறது தான் வந்து மெரினோ வந்து சொல்லியிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ மொத்தமா மேட்சோட எல்லாமே இதுவே பார்த்துடலாம். ஸ்பெயின் என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா பெல்ஜியம் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மேட்ச் ஸ்டார்டிங்ல லைன் அப்ல பாத்தீங்கன்னா டீலமென்ஸ் இருந்தாரு. கடைசியில இன்ஜுரினாலயா இல்ல வேற என்ன ரீசன்னால எடுத்து வடக்கடை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்லயும் தெரியல. அதை பத்தி எந்த ஒரு இது பிரஸ் ரிப்போர்ட்டும் வரல. சோ அது ஒரு முக்கியமான டீலமென்ஸ் ஆடி இருந்தா இல்ல சப்ஸ்டியூட்டா வந்திருந்தாலுமே இன்னொரு இம்பாக்ட் இருந்திருக்கும். அது பண்ணல. ரெண்டாவது டிப்ரின் வந்து அவருக்கு என்னன்னு தெரியல, கடைசி மேட்ச் தெரிஞ்சுட்டாரா இல்ல, அவர் நல்லா விளையாண்டாரு. அந்த இதுக்கும் அந்த கோலுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அந்த மாதிரி பண்ணாரு. அது போக கொஞ்சம் அங்கங்க பாஸ் போட்டு டிஃபென்சிவ் ஒர்க் ஓடினாரு. நல்லா நல்ல ஒரு டீசென்டான ஒர்க் ரேட் இருந்துச்சு. அது போக இது இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஸ்பெயின் நல்லா அடிச்சிட்டாங்க. பெட்ரிக் ஃபேபியன் ரூயிஸ் மாத்தி வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் பண்ணி கோல் நல்லா அடிச்சிட்டாங்க. லமின் யமாலும் வந்து என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி தெரியல. ராட்ரி கொடுத்துருக்கலாம். அப்ப என்னன்னா லமின் யமால் வந்து என்னன்னா அந்த சைட்ல வந்து டேஞ்சரஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. அதாவது என்னன்னா கிராஸ் பண்றாரு, ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் வைக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. பயனா இந்த மாதிரி சுத்தமா விளையாடல. ஏன்னா தெரியல. செட் பீசஸ்லயும் எதுவும் பண்ணல, மேட்ச்லயும் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயர் சபா லைட்டா ஓல்மோ ஃபேபியன் ரூயிஸ் ரெண்டு பேருமே நல்லா வந்தாங்க. ஃபேபியன் ரூயிஸ பாதியில வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. நல்லா விளையாண்டு இல்ல அது மாத்திட்டே தான் இருப்பாங்க. எல்லா மேட்ச் ஒண்ணா பெட்ரி ஸ்டார்ட் பண்ணா ஃபேபியன் ரூயிஸ் கொண்டு வருவாங்க, ஃபேபியன் ரூயிஸ் ஸ்டார்ட் பண்ணா இப்படி வருவாங்க. பெட்ரிய வந்து இந்த பெட்ரிய ஸ்டார்டிங் பண்ண வைக்கலங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இல்ல இதுக்கு எலெக்டா கரெக்ட் தான். ஃபேபியன் ரூயிஸ் லாங் ரேஞ்ச் ஷாட் எல்லாம் அடிக்க முடியாது. பெட்ரி சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாரு. மேபி டயர்ட் பிளேயர்ஸ் டயர்டானதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா தான். நல்லா தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா பெல்ஜியம் ஃபுல் பேக்ஸ் நல்லா விளையாடுறாங்க மேட்ச்ல. லெஃப்ட் பேக் பாத்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணி இன்னொரு சான்ஸ் கிடைச்சது, அது ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் பாக்ஸ்ல கோஆர்டினேஷன் இல்லாம விட்டுட்டாங்க. 1-2 போட்டு நல்லா வந்தாங்க லெஃப்ட் சைடுல. பட் யாரு பெல்ஜியம்ல டொக்கு சூப்பரா இருந்தாரு. டொக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரிபிளிங் லெஃப்ட் விங்ல ஆக்குபை பண்ணிட்டாரு. அவங்க எது பெட்ரோ போறனால ஒண்ணுமே பண்ண முடியல. டொக்கு உள்ள கொண்டு போய்கிட்டே இருக்காரு. என்னன்னா அவர் என்னன்னா லெஃப்ட் விங்ல இருந்து ரைட்டுக்கு ட்ரிஃப்ட் ஆயிட்டே இருக்காரு. அந்த ட்ரிஃப்டிங் மூவ்மெண்ட் வந்து யாருனாலும் இப்ப அப்படி பண்ணும்போது பெட்ரோ போற முன்னாடி போயிடுறாரு, லெஃப்ட் பேக்ல ஓவர்லோட் பண்ணிடுறாங்க. அப்படி இருப்போம். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது நல்ல பாஸ் த்ரூ பாஸஸோ இல்ல பெட்டர் ஆர்கனைசேஷனோ பண்ணிட்டானா இன்னொரு கோல் போட்டுருக்கலாம் பெல்ஜியம். ஆனா ஏதோ ஸ்பெயினுக்கு இதான் வீக்னஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு. டொக்கு இல்ல டிசைட் மாதிரி ஒரு ட்ரிபிளிங் பண்றவர் இருந்தா அந்த இடத்துல நாலு பேர் இருக்காங்க. டெபேலே, டிசேட்டோயே, ஒலிசி, பெம்பப்பே. ரொம்ப கஷ்டம் தான் இப்ப இது. அதனால இல்ல ஒரு ட்ரிபிளிங் பண்றவன் வந்தானா கண்டிப்பா நினைக்கிறேன். ஒருத்தருக்கே அப்படியாவது நான் 4 பேருக்கும் போது ரிஸ்க் ஆகுது இன்னும். அதுக்கப்புறம் என்னன்னா இங்க மேட்சோட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனே இவரை மாத்துறது தான்.
யாரு கோர்ட்வாஸ சப்ஸ்டியூட் பண்றதா ஏதோ தை இன்ஜுரி ஆயிருது கரெக்டா கோல் கிக் கூட எடுக்க ஆமா முடியும் அது போகவே அவ்வளவுதான் மேட்ச் அங்கதான் தோத்துட்டோங்கிற மாதிரிதான் அவர் போனாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீ நம்ம கடைசி மேட்ச் அப்படின்ற மாதிரி அடுத்தே போனாரு. அதுக்கப்புறம் என்னன்னா லேமன்ஸ கொண்டு வரும்போது என்னன்னா லேமன்ஸ் வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் மேட்சும் ஸ்டார்டே பண்ணது கிடையாது. ஃப்ரெண்ட்லிஸ்ல ஸ்டார்ட் பண்றது வேற. அப்ப என்ன ஸ்ட்ரெயிட்டாவே பிரஷருங்கிற ஒரு இது கிரியேட் ஆகுது. அப்ப என்ன என்ன பண்ணிருக்கணும்னா வேற ஆனா பெல்ஜியம் வந்து ஈஜிப்ட் மேல ஏதோ மேட்சஸ் சின்ன சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும். இந்த மேட்ச்ல மிஸ்டேக் பண்ணாம இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல லேமன்ஸ் தான் மெயினா வர போறாரு. அப்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக் பண்ண மாட்டாரு நினைக்கிறேன். 2030 இது பார்க்கலாம் வேணா. அப்புறம் என்னன்னா சோ ஃபர்ஸ்ட் அந்த ரீபவுண்ட் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சேவ் எல்லாம் எடுப்பாரு. ஒரு 2 ஷாட்ல இருப்பாரு முன்னாடி ஒரு அப்ப என்னன்னா அந்த பிரஷருங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் ஜோஸ் பண்ணியாவே சொல்லுவாரு. அவரை கொண்டு வந்த டைம் வந்து வேற வழி இல்ல. கோல் கீப்பர் இன்ஜுரி ஆயிட்டாரு. அந்த சேஞ்ச் இது பண்ணிருக்காங்க. அது ஒரு மிஸ்டேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்புறம் மெரினோ கொண்டு வந்ததுதான். அவங்களும் சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. நிக்கோ வில்லியம்ஸ கொண்டு வராங்க. நிக்கோ வில்லியம்ஸ் கடைசியா கொண்டு வந்தாங்க. அப்புறம் மெரினோ எப்பவும் போல கடைசியா 85 நிமிஷத்துக்கு வந்தாரு. வந்தோடனே ஒரு கோலை போட்டாரு. மேட்ச ஸ்பெயின் பக்கம் திருப்பிட்டு அவரு பக்கம் போயிட்டாரு. அதே மாதிரி இங்க லுக்காக்கு வந்தாரு, விட்சல் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்துமே எதுவுமே பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு ஏரியல் இது கூட ஜெயிக்க முடியல. பிரசிவ் ஏன் பண்ணலன்னு தெரியல. இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷாட் ரீபவுண்ட் முன்னத்த ஷாட் யார் அடிச்சாரு பாத்தீங்கன்னா கியூபார்சி எல்லா மேட்ச்லயும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பால் கேரிங் டிஃபெண்டரா இருக்காரு. ஆனா எல்லா ஷாட் அடிச்சு கோல் போட்டுவாரு மெரினோ. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப எல்லா டிஃபெண்டர்ஸும் டிஃபெண்டிங் நல்லா பண்றாங்க. ஆனா எல்லா டிஃபெண்டர்ஸையும் இவர் அட்டாக்கிங்கும் சேர்த்து பண்றாரு. பால் கேரிங் பண்றாரு. லாங் பால் சக்சஸ் திடீர்னு ஒரு பால் எடுத்துட்டு உள்ள வந்துருவாரு மிட்ஃபீல்ட் வரையும் தாண்டி. அந்த இடத்த வந்து ராட்ரி கவர் பண்ணிப்பாரு. நல்ல ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் கவர் பண்ணிப்பாரு. சோ அப்ப அவர் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு லாங் பாஸ் போறாரு, த்ரூ பால் போறாரு, ஷாட் எடுக்கிறாரு. இது வந்து பிரான்ஸ்க்கு அவங்க கூட கொஞ்சம் எந்த டீமா இருந்தாலும் ஒரு டேஞ்சர் கிரியேட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சைட்ல வந்து அவர் டிராவல் பண்ணாத மாதிரி ஒரு பிளேயர்ஸை இது பண்ணணும். அது எல்லா மேட்சும் நீங்க பாப்பீங்க. சோ அதை வந்து பிரான்ஸ் கீனா கவனிக்கணும். இது மாதிரி பாக்குறோம். அப்புறம் பெல்ஜியம் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டீம் செட் ஆகாம அப்படியே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கோல்டன் ஜெனரேஷன் எல்லாத்தையும் பாராட்டி எனக்கு ரொம்ப பெல்ஜியம் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆன டீமே வந்து விளையாட வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப டீப்ரேனே வந்து நல்லா ஆனாரு. அவரை மட்டும் உள்ள எல்லோ போட்டு லாஸ்ட் மேட்ச் ஆனா அப்படியே டீம் விளையாட வச்சிருக்கலாம். அவங்க 2-3 சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அது தெரியல என்ன டாக்டிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பெல்ஜியத்தோட கோல்டன் ஜெனரேஷனை பாராட்டியே ஆகணும். என்னன்னா இது கெவின் டி பிரைனே, ரொமெலோ லுக்காக்கு, திபோ கோர்ட்டுவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது விட்சலே வந்து ஆக்சுவலி கோல்டன் ஜெனரேஷன் ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் தாமஸ் மீனரு இந்த மாதிரி நல்ல இன்னும் கொஞ்சம் கோச் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மேபி அவங்களும் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அன்பார்ச்சுனேட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து என்னன்னா இனி யூரோ டோர்னமெண்ட்ஸ், நேஷன்ஸ் லீக் இருக்கு. சோ ஏதோ ஒரு டிராஃபி ஜெயிக்கணும். கோல்டன் ஜெனரேஷன் நீங்க சொல்றீங்க, ஃபைனல்ஸோ இல்ல ரீச் பண்ணிலாம் ஒரு இது கிடையாது. ஒரு டிராஃபி வேர்ல்ட் கப்ல 3rd பிளேஸ் அடிச்சாங்க 18ல. சோ இப்போ என்னன்னா சின்ன இதுக்கு ஒரு ஒரு நேஷன்ஸ் லீக் அவ்வளவு டிஃபிகல்ட் கிடையாது. யூரோவோ இல்ல வேர்ல்டு கப் மாதிரியோ டிஃபிகல்ட் கிடையாது. சோ அதை ட்ரை பண்ணும். குரோஷியாவும் ட்ரை பண்ணும். இது படி பண்ணாங்கன்னா அவங்க கண்ட்ரில வந்து கேமுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்ப ஸ்பெயின்ல வந்துட்டு நமக்கு ஏன்னா ஸ்பெயின் வந்து பெல்ஜியம் கூட தான் வந்து ஃபர்ஸ்ட் கோலே வாங்குறாங்க. சோ ஸ்பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா டிஃபென்ஸ்ல? ஆமா, இப்ப என்னன்னா அர்ஜென்டினா மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியான டீம் தான் இருந்துச்சு. கேப்பபடி இருந்துச்சு, அவங்க ஸ்கோர் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அவங்க யாரு உருவே பெரிய டீம்லாம் கிடையாது. அப்புறம் வந்து ஆஸ்திரியா, அதுவும் ஒரு இதுவே கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் வேணா அவங்க கொஞ்சம் பொசிஷனா வச்சுட்டாங்களோ, எக்ஸ்போஸ் எதுவும் பண்ணல. பெல்ஜியம் தான் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து பிரான்ஸுக்கு அட்வான்டேஜா மாறலாம். ஏன்னா பெல்ஜியம் எங்க 1-2 போடணும், எங்க ட்ரிபிள் பண்ணணுங்கிற டோக்கு மூலமாவும் லெஃப்ட் பேக் மூலமா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டாரு. அதனால பிரான்ஸ்க்கு அது கொஞ்சம் ஈஸியா போயிடும் நினைக்கிறேன். சோ ட்ரிபிளிங் பண்ணா அந்த லெஃப்ட் விங்ல வந்து பிரச்சனை தான். ஐ மீன் அந்த பெட்ரோ போற இருக்க ரைட் பேக்ல கொஞ்சம் பிரச்சனை தான். சோ அதை பார்த்துருப்பாங்க. பார்ப்போம் அவங்க அதை வந்து ஃபில் பண்றாங்களா இல்லையா, இல்ல ஒரு மேட்ச் தான் அந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி தான் ஆகும். கண்டிப்பா நம்ம ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ் மேட்சை கம்ப்ளீட்டா நம்ம ப்ரீ மேட்ச் அனலைஸ் பண்ண போறோம். தொடர்ந்து இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம்.